வாங்கத்தே. எல்லாரும் சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நேரம் ஆகிப்போச்சு, பேசுகிறதுக்கு வீடியோ போடுறதுக்கு வீடியோ இருக்கா இல்லை, எடுத்து வைக்கலை. அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சமைச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட பேச போகிறத்தே. அப்படியே பார்த்துக்கிட்டு லைக்கு போடுங்கத்தே. ஏத்தே லைக்கு ஹைப்பு எல்லாத்தையும் அமுக்குங்கத்தே. எல்லாத்தையும் அமுக்கிடுறிய இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, சொல்லணும். நம்ம 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 இது என்னவோ அதை செய்யணும்ல, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு கிடக்கிறது உங்கள்கிட்ட. என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னத்தையே வாங்க, நானும் ஒரு சமையல் சமைக்கிறேன்ட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல் வாருங்க, எங்கள் வீட்டில் என்ன சமையல் வாருங்கன்ட்டு எடுத்து காட்டிக்கிட்டு திடுறேன். என்னை விட நல்லா சமைக்கிறவங்க இருப்பீங்க. சரி விடுங்க, நல்லா நிறைய கூட்டு வச்சு நிறைய தொடுகறி வச்சு சமைச்சு சாப்பிட்றவங்க இருந்துட்டாலும் இப்படியும் சில மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்லத்தே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, அப்படித்தான் நினச்சிக்கிட்டு சமையலை போட்டு கொடுத்துட்றேன். அதில் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, பல பேர் நல்லா புரிஞ்சு நல்லபடியாக சொல்கிறீங்க. நல்லா பரவாயில்லத்தே, சிக்கனமாக பிழைச்சிட்டேன், நான்லாம் சிக்கனமாக இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு எத்தனை பேரோ கமாண்டில் சொல்லியிருக்கேன். இந்த அரைக்கடி தண்ணி நல்ல தண்ணி, நீ பாட்டுக்கு எல்லா தண்ணியும் மூந்து குடிக்கார, மூந்து குடிச்சிட்டு மூடிடு. காத்தான காற்று அடிக்குது, சூறாவளி காற்று மாதிரி அடிக்குதத்தே. என்ன திடீர்னு இருட்டாது, சூறாவளி காற்று கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு அடிக்குது. எதுக்கு தேம்பி அடிக்குதோ தெரியல, கடவுளுக்கு தான் தெரியணும். இந்த பசிக்குதுன்ற ஒரு வார்த்தையை வந்து எடுத்து விட்டுருக்க. சோறு சட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு சாப்பிடுத்த போட்டு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்டுவேன். சமைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு சமைச்சுக்கிட்டு அடி இருக்க இந்த வாரேன் பசிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். ஓ, தட்டாம்பேர் புளிக்குழம்பு கேரட்டு பொரியல் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிய. என்னத்தையே வாங்க. நான் ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, ஏத்தா உலகத்திலே நீ தான் நல்ல பொம்பளை மாதிரி, மற்ற பொம்பளை ஊரா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வீட்டில் நடக்கிற மாதிரியே நீ வீடியோ போட்டீங்க, உன்னை கழுவி ஊற்ற மாட்டாங்க, உன்னை கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், உலகத்திலேயே நான் தாச்சும் நல்ல மனுஷன்டா சொல்கிறேன். அப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஐயா கொடுமையே அப்படியாத்தே நான் சொல்கிறேன். ஏத்தே நான் எப்படி இருக்கேன்னா, என்னடி இந்த என் டேரி மில்கை தின்னுட்டா, அதை தின்னுட்டா, இதை தின்னுட்டா, உன் டேரி மில்கை நீ திங்க வந்து நான் எதுக்கு வைக்கிற? என்னன்னு தெரியல, சில சமயம் இருட்டா தெரியுது, சில சமயம் நல்லா தெரியுது. நான் நல்லவண்டு எவனை சொன்னேன்? நான் நல்லவண்டு சொல்லிக்கிறலாமா? தன்னைத்தானே நல்லவண்டு சொல்கிறவ முத ஒரு பொம்பளையா? தன்னைத்தானே நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிறவ ஒரு பொம்பளையான்றேன். அப்படி கிடையாது. நான் என்னென்னு பிழைக்கிறேன்னா அந்த பொழப்பு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் நல்லவளா கெட்டவளான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏலா சவுண்டை குறை, டிவி சவுண்டை வீச்சு அது வேற கத்துது என் கூட சேர்ந்து. ஏத்த என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு திடீர்னு கருப்பாக தெரியுது, திடீர்னு நல்லா தெரியுது, என்னன்னு தெரியல. பீட்ரூட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் பட்டை வத்தா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு அப்படியே பீட்ரூட்டு அள்ளி போட்டு அப்படியே வதக்கி விட்டுருவேன். தட்டாம்பேத்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அவளுக்கு தெரிஞ்சது அப்படித்தேன். நான் நல்லவன்னு சொல்ல முடியாது. விசேஷ வீட்டுகளில் எதுக்கு சொந்தக்காரவங்களை அடிக்கடி விசேஷ வீட்டில் மரியாதையை கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்டா. சொந்தம் எங்கள் அம்மாவோட பிறந்தது விசேஷம் வச்சுருக்கு. விசேஷம் வச்சா அந்த பழந்தேங்காய் தட்டுலாம் எல்லாருமே நாங்கள் தான் வாங்கிட்டு போகிறோம். யார் வாங்கிட்டு போவா? மக்க மாதிரி தான் வாங்கிட்டு போகிறோம், நாங்கள் தான் வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் அதை பிரித்து கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போகிற பழந்தேங்காயை பிரித்து கொடுப்பாங்க. இந்த வாரத்தே என்னது இது, இந்த கேமராவும் இப்படி ஆகிப்போச்சு, இருட்டாவே தெரியுது. என்ன இப்படி நல்ல வெளிச்சம் தெரியுதா? அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிரித்து கொடுப்பாகத்தே. அப்படி பழத்தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு இந்த வாரம் இருங்க, கதையை சொல்லணும்டா. நான் இங்கே சமையல் வேலை பார்க்குறேன், இருங்க சொல்லட்டுமா கதையை? அப்படி பழந்தேங்காய் உனக்கு இல்லை கதை, என் மகன் ஓவா. அப்படி வாங்கிட்டு போயிருந்தா, பழந்தேங்காய் வாங்கிட்டு போயிருந்தா, அதில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாத்தி நாங்கள் நட்டப்பையில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த தட்டில் முன்ன காது குத்துறதுக்கு முன்னே அப்படி பரப்பி வைப்போம்ல, அதில் போய் சின்ன பிள்ளைய 2 பழத்தை எடுத்து தின்றாதா? நம்ம வீடு தானே, யார் நம்ம அக்கா மக்கா தங்கச்சி மக்கா தானே அதில் தெரியுது.
அதில் ஒரு பழத்தை எடுத்து நின்றுச்சுட்டு எங்கள் அம்மா கூட பிறந்தது, எங்கள் அம்மா கூட பிறந்த பெரியம்மா, அது பெரியம்மான்னு சொன்னாலும் சண்டைக்கு வந்தாலும் வரும், என்னை சொல்லிட்டாரு. அது என்ன செய்யுது, இப்படியே தூக்கி தூக்கி திண்டா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது மாதிரி வந்து விட்டு தூக்கி தூக்கி திங்கிறாளுகளை எப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அப்படியே முணுக்குன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. என் வீட்டு பிள்ளை மட்டும் திங்கலை, தங்கச்சி வீட்டு பிள்ளை, மாமி வீட்டு பிள்ளை, அம்புட்டு பிள்ளைதான் ஓடி ஓடி ஆள் கொண்டு எடுத்து திங்குது. இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. என் தங்கச்சி சும்மா தான் இருக்கா, எங்கள் மாமி பொண்டாட்டி சும்மா தான் இருக்குது, எல்லாரும் சும்மா இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்து, ஏன் சின்ன பிள்ளைய திங்கிறதுக்கு தானே பழந்தேங்காய் தட்டு எதுக்கு வாங்கி வைக்கிறோமா சவையில்? ஒரு நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சவைக்கு ஒரு அலங்காரமாக ஒரு நல்லா சாதிச்சானா இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு மிஞ்ச காது குத்த முடிச்ச உடனே பிள்ளைய எடுத்து திங்கிறதுக்கு தானே வாங்கிட்டு வந்தது. பச்சை பிள்ளை எடுத்து திங்கிறதுக்கு அப்படி பேசுகிறேன். ஆமாம், வாங்கிட்டு வந்தவளுகளே பிள்ளைகளை இது பண்ணி விட்டு தின்னுட்டு திங்க விட்டுட்டா அப்புறம் காது குத்த வச்சவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னுச்சு. கடுப்பு வந்து என்ன செஞ்சேன், என் கட்டப்பில் இருக்கிற பழத்தை பூரா எடுத்துக்கிட்டு தூக்கி ஒரு எரி எங்கே மகாலுக்குள்ளே எரியலை, பெரிய விட்டு ஒரு எரி எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஓடியாந்து தாங்க முடியாமல் வெள்ளு ஓங்கி விருன்னு விட்டுட்டேன். கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னது வாய்க்கு தொண்டைக்கு அங்கிட்டு போனால் நரகண்டுவா, தொண்டைக்கு அங்கிட்டு போனால் நரக கழுது. அதை போய்கிட்டு அருவகமாக என்ன காது குத்து வச்சா, எங்கள் மாமியை விட்டுலாம் காது குத்து வச்சாங்க. பழந்தேங்காய் தட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது, அப்படித்தான் எடுத்து திங்க விட்டு அவ்வாட்டுக்கு இருந்தாங்க. என் மாமன் பண்ணாட்டி சும்மா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அப்படி இருந்தாங்க. அப்படி சில பேருக்கு அதை பெருசா நினச்சி கிடப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு போன் அடிப்பாங்க. அப்படியே சொல்லியிருக்க, எந்த ஆண்டுலேயே நடந்ததை இப்போ சொல்லியிருக்க, கருவத்துக்கார பயமில்லை அப்படின்னு போன் அடிப்பாங்க. என் மேலே தப்பு இருக்கா சொல்லுங்க, எல்லாரும் எனக்கு சத்தம் மாட்டாங்க. அடியே அதுதான் புரியாதனமா பேசுது, புரியா பொம்பளையா இருக்குண்டா, நீ நல்லா புரிஞ்சவ இப்படி எடுத்துக்கிட்டு எரியலாமா அப்படின்னு. அப்புறம் என்ன, பிள்ளைய திங்க போக மிச்சத்தை நம்ம பிள்ளை, நம்ம தம்பி பிள்ளைய, நம்ம அண்ணன் பிள்ளைய வேற யாருமானாலுமா சொல்லலாமா? பச்சை பிள்ளை எடுக்கிறது கடவுளுக்கு சமமானதுங்க. வேற யார் வீட்டு பிள்ளையுமே வந்தாலும் எடுக்கலாமா அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு தெரியாத விஷயத்துக்கு போனோம்டா என் பிள்ளைலாம் மனசெல்லாம் கேட்டால் கூட சும்மா பெசாண்டுரு அப்படின்ட்டுருவேன். இந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கெலாம் இது அன்றைக்கி போயிருக்கோம் பால் காய்ச்சுக்கு, அங்கே வாங்கி வச்சுருக்கா என் மகன் அம்மாண்டுது. ஸோ அதை சொல்லக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதட்டிக்கிட்டு பார்த்துட்டாங்கன்னு ஒருத்தவங்க. என்னத்தே எடுத்து கொடுத்தேன் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம பழகுனவங்க அவங்க அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. நேற்று பற்றியெல்லாம் மாமி வீட்டில் அப்படி இந்தாயா பையனை விட்டுட்டு வந்துட்ட, பிள்ளைக்கு கொண்டு வாயா, நீங்கள் சாப்பிட்டு என் பிள்ளை என்ன செய்ய ஒரு வயலும் இந்தாயா கொண்டு வாயான்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஏத்த அப்படி இருக்கணும்லத்த, அப்படி கொடுத்தாத்தே சொந்தமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொடுக்காட்டாலும் நம்ம பிள்ளைய எடுத்து திங்கிறத கருமசமாவாக நினைக்கிறது அப்படித்தான் இருக்குது. அப்படி நான் நல்ல கொண்டு உங்கள்கிட்ட இதில் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டதுனால நீங்கள் நல்ல மனுஷன் நினச்சிட்டு கிடைக்கிறது அப்படிலாம் இல்லை. கோவம்லாம் வந்தால் பிளமான கோவம் வரும். கோவம் எப்போவுமே விட மாட்டேன். அதாவது அடிக்கடி கோவம் வந்தால் அந்த கோவத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிருந்தேன். அதுக்குன்னு கோவப்படாமே இருந்தால் மழுங்க பொம்பளை என்னத்தை வேணாலும் பேசலாம்னு பேசுவாள். அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், எனி டைம் கோவப்பட மாட்டேன், எல்லாத்தையும் சகசமாக சகிச்சு போயிடணும்னு நினைப்பேன். அதே சமயம் கோவம் வந்துச்சுன்னா தடவுடலாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஆள் பொதுவான இடம் பெரியவங்க சின்னவங்கன்னா பார்க்க எனக்கு தோணாது, கடலடியாக இறங்கிடுவேன். அதுக்கு தான் ஜிம்மா அப்போ பயப்படுவார். அப்புறம் 4 குத்துவார், என்னையை 4 அடி அடிப்பார். அவரோட நாவலை கடிச்சு கிடப்பேன். இப்படியே வழக்கு தலைக்காயிரும். அதுக்கு தான் பயப்படுவார். அப்புறம் எங்கள் பெரிய வச்சல் கிடச்சி லூசு பயமில்லை, என்னை எரிஞ்ச ஏறி இன்னும் முதுகு வலிக்குதே. மாதுளம் பழத்திட்ட இருந்தது ஒரு உளம் மட்டும் போய் முதுகில் பட்டுருச்சு. மற்ற உளமுறை உருண்டு எரிஞ்சதில் குறி தப்பி மாறி ஓடிடுச்சு. குறி தப்பி மாறி ஓடி போயிடுச்சு. ஒரே ஒரு பழம் மாதுளம் பழம் மட்டும் முதுகுல போய் விழுந்துருச்சு. முதுகு வலிக்குதே வயவில், அப்பனுக்கு அச்சு கலையாமல் பிறந்திருக்கே, கிறுக்கு பையனை பிறந்த வயவில் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லி கிடச்சி. நீ அப்படி சொல்லலாமாம்மா, நம்ம பிள்ளையே தானே அப்படி சொல்லலாமா? பிள்ளைய ஊரை எடுத்து தின்னுட்டு லப்பில் கொடுத்துட்டு போகுதுன்னு சொன்னேன்டா என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு தானே வாங்கிட்டு வந்தது அப்படின்ட்டு அப்புறம் பேசி அப்புறம் சமாதானமாகி அப்புறம் பெரிய அம்மாட்டு போய் மடியில் படுத்துக்கிட்டு உருண்டேன். கிறுக்கு பைபிள் அப்படித்தான் அந்த பைபிளுக்கு தெரிஞ்சது விடு அப்படின்னு அப்புறம் எல்லாரும் சொல்லவும் எங்கள் பெரிய அம்மாவை அப்புறம் மண்டையை கோதி பேணு வந்துட்டு கிடச்சி. அப்படியே சண்டை ஓட்டணும்னு அந்த சண்டையவே நினச்சிக்கிட்டு கிடக்க மாட்டேன். கோவத்துக்கு அறிவு இல்லாமல் நம்மளுக்கு டக்குன்னு வார்த்தை வந்துட்டாலும் அது தப்புன்னு தெரிஞ்சு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு கூட கிடந்துருவேன். அப்படித்தான் உறவுகளை கொண்டுக்கிட்டு ஓடிடுவேன். அப்படித்தான் உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பேன். உறவுகளை குறை சொல்கிறது எம்பிட்டு குறை சொல்லணும், அதை விட தாண்டி உறவுகளை நேசிப்பேன்.
உறவுகளை சார்ந்ததே இப்போ ஒரு இது தவறுதலாக சொல்கிறாண்டா என் மேலே எந்த தவறுமே இல்லை. நான் அப்படித்தான் இருப்பேன். யாரும் இங்கே யோக்கியமாக இருக்கான்னு சொல்ல மாட்டேன். சரி ஏதோ நம்மளை ஒரு இதில் கண்டுபிடிச்சி தப்புன்னு சொல்கிறாண்டா அதை நம்ம கொஞ்சத்துக்கு குறைச்சிக்கிடுவோம். எதுக்கு? நம்ம சொந்த பந்தம் சார்ந்ததே நம்ம குடும்பம். நம்ம மட்டுமே சேர்ந்தது குடும்பம் கிடையாது. அப்படின்ட்டு சில விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு இருந்துருவேன். இப்போ பொதுவாக விசேஷ வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டு பக்கம் போகிறேன்டா அதிகமாக ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க மாட்டேன். விலகுனவை கூப்பிட்டாங்கன்னா நிறைய வீடியோ எடுப்பேன். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. அங்கே இருக்கிறவங்க இதே வேலையாக தெரியுது பயவில் சொந்த வந்தவங்களாம் பார்க்குதுல, அவங்கள பேசுதுல, வீட்டை பேசுதுல, ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டே தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அதுக்குத்தேன் வாங்க பீட்ரூட் இன்னைக்கு நம்ம புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பேசிக்கிட்டே கேரட்டை வதக்கிட்டு தட்டாம்பயிரந்தா வேக போட்டு எடுத்துருக்கேன். தட்டாம்பயிரை என்னத்தையே எனக்கு தெரிஞ்ச குழம்புகளை வச்சுக்கிட்டு அதேன் பெரிய 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 இன்டர்நேஷ்னல் குழம்புன்னு காட்டிக்கிட்டு திடுறேன். காயெல்லாம் அலசிட்டு அள்ளி வைக்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு அலசலைன்றாது. அலசலை முடியம்மா காயப்பூரா அலசலை அப்படின்றாது. அப்படி என்னத்தையோ போட்டுக்கிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதில் கூட அப்படி திருறத்தே வாங்க. எல்லா மக்களும் நல்ல மக்கள் தாத்தே, யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அவ பொம்பளைங்க அவ குடும்ப சூழ்நிலையில் வாழ்வாங்க. நான் நல்ல பொம்பளைன்னு என்றைக்குமே சொல்லிக்கிட்டது இல்லத்தே. அப்படி சொன்னோம்னாலும் அது உண்மை கிடையாது. தன்னைத்தானே போன்ற மனுஷன் உண்மையான மனுஷன் கிடையாது. எனக்கு இன்னும் குறை இருக்குதே, இல்லை. அதான் சொல்லிட்டு இல்லை, எனக்கு கோவம் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு காமெடியாகவும் எந்த அளவுக்கு இதாக பேசுகிறனோ இன்னசென்ட்டாகவும் உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி கோவம் வந்து எனக்கு பலமாக வரும்டா. உண்மையத்தான் சொல்கிறேன். பேசிக்கிட்டே இருக்காது, என்ன பேசுறதுக்குத்தான் போகணும். நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். பசிக்குது இந்தா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. லேட்டாகி போச்சு. என்ன செய்ய சொல்றிய? தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிட்றியா? ஆனால் குழம்பு சட்னிலாம் இல்லை, சட்னி வைக்க முடியாது. அது பேசாண்டு இன்னும் ஒரு நிமிஷத்தில் அப்படி முடிஞ்சிச்சு. சோறுலாம் இருக்குது, குழம்பு மட்டும் அதுதான். வீடியோ அமர்த்துறதுக்காகத்தாங்க சொல்கிற பசிக்குதுண்டு. அப்போ தானே படம் பார்க்கலாம். அதுக்கு எண்ணெயை கம்மியாக ஊற்ற சொல்றிய? ஆட்டை ஆட்டிக்கிட்டு வந்து வச்சதுலேருந்து பார்த்துக்குங்க. எண்ணெயை நான் பாட்டுக்கு தடலடியாத்தே ஊற்றுறது. இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஊற்றுறியாத்தே. நீங்கள் நல்லது தானே சொல்றிய, சும்மாவா? எண்ணெயை ரொம்ப ஊற்றினாப்புல குழம்பு டேஸ்ட்டாக ஆகுது, மழை வந்துடுது. ஆனால் அப்படியே பழகி போச்சுட்டேன். எண்ணெயை ஊற்றி தாளித்து பழகி போச்சு. இப்போ போய் மாற்ற முடியல. இந்த பீட்ரூட்டு இதில் பின்னாடி கேமராண்டா போடலாம் லைட்டு. என்னத்தையே ஒரு சமையலில் சமைச்சிக்கிட்டு குடும்பம் வச்சு நடத்திக்கிட்டு என்னத்தையே ஓட்டுறதே. ஆனால் கடங்கப்பு இல்லாமல் குடும்பத்தை கொண்டு போய் ஓட்டிட்டேன். சீமாப்பாவுக்கு 10 மடங்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கிட்டேன். அந்தளவுக்கு சிறப்புத்தேன் நீ நானே புகழ்ந்துட்டு ஏண்டுகள்ங்க. இப்போ உள்ள காலகட்டங்க அப்படி 10 காசு சம்பாரிச்சா புருஷனை மதிக்காமல் ஏன்னா அதனால பேசுகிறவங்க நிறைய பார்த்துருக்கேன். சீமாப்பாவும் அந்த மாதிரி நடந்துக்கிற மாட்டார். அவருக்குரிய அந்த இது மரியாதை மதிப்போடு நடந்துக்கிறவார்த்தே. வெங்காயத்தை போட்டுற வேண்டியது. வெங்காயத்தை போட்டச்சா பச்சை மிளகா கருவேப்பிலை அம்பட்டையும் போட்டு வதக்கி விட வேண்டியது. இப்படி வதக்கங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? ரொம்ப பேச முடியலத்தே. பேசினா தண்ணியாக தவிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அப்புறம் பேசுகிறேன். இப்போ சமைக்கிறத மட்டும் காட்டுறேன், குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்படி வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இங்கிட்ட பீட்ரூட் வதங்குது. பீட்ரூட்டை நான் அப்படி நறுக்கி பிடிச்சே வைப்பேன். அதுதான் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. அது திருகுறது பிடிக்காது. அதோட தக்காளி வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா? நல்லா வதங்கின உடனே கத்தரிக்காய், முருங்கைக்காய், இது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கழுவிட்டே வச்சுருக்கேன். கழுவிட்டாத்தான் எடுத்து வச்சுருக்கேன். கழுவுன்னு கதறாதீங்க. அப்படியே ஊற்றி காயை பூரா ஒன்றா போட்டு பிரட்டி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வேக விட வந்தேன். எண்ணெயில் கொஞ்சம் வெந்துருச்சுண்டா அப்புறமா இது பண்ண தேவையில்லை, ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. குழம்ப மசாலா கொதிக்கிற அளவு கொதிச்சா போதும். இது வேகட்டும், அதுக்கப்புறம் குழம்ப கூட்டிடுவோம். இப்படித்தான் புளிக்குழம்பு வச்சேன். அப்படியே இருங்க.
இப்போ வந்துட்டு பொடியை சேர்க்க போகிறோம். இந்த பொடி வந்து வீட்டில் அம்மா அரைச்சிட்டு வந்து புளிக்குழம்பு பொடி தான். அந்த பொடியை இதில் ஒன்றா சேர்த்து அதை எப்படி என்ன செஞ்சுருவோம், வதக்கி விட்டுருவோம். ஒரு வெயிட் இருந்ததுனால வதக்க முடியலை. சட்டி அங்கிட்ட உருளுது, பிடிச்சிருக்கு பிடி வேணும்ல, அதை பிடிச்சா கேமரா பிடிக்காதுல்ல. அப்படியே நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துருவதாச்சு. சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சு. தெரியுதா? ஒழுங்காக கேமராவும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. போங்க, என்னத்தையும் எனக்கு தெரிஞ்சதை பிடிக்கிறேன். தண்ணி எம்புடுக்கு நம்மளுக்கு தேவையே. எனக்கு அதிகமாக குழம்பு தேவைப்படும். தண்ணியாக இருக்குது கட்டியை ஊற்றி குழம்புன்னு வச்சு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மறு நேரத்துக்கு அடுத்த குழம்பு வைக்கிறவங்க இல்லத்தே. ஒரு நேரத்துக்கு குழம்ப சுண்டை வச்சு அப்படியே பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற குடும்பம். அதனால கொஞ்சம் கூடுதலாகத்தே வைப்பேன். நல்லா வந்து குழம்ப கூட்டிட்டேன். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துருந்தேன். தேங்காய் புளி குழம்புக்கு நான் சேர்ப்பேன். அப்போத்தான் சீமாப்பாவுக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்குதோ இல்லையே, சீமாப்பாவுக்கு அப்போத்தான் பிடிக்கும். அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டாம்பயிரையும் கூட அப்படியே சேர்த்துருந்தேன். அவ்வளவுதான். இப்படி சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டா குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா கமகமண்டு வாசமாக இருக்கும்ட்டேன். இதுலேயே உப்பை சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதில் கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்து அதையும் இது பண்ணி அப்படியே ஊற்றிடுவேன். என்னத்தையோ எனக்கு தெரிஞ்ச குழம்பு. சிங்கிளிக்கு சிலாப்பி, பிம்பிளிக்கு பிலாப்பின்னு வச்சுட்டு ஓடிடுவேன். சோறு குழம்பு ஆக்குறதுல அப்படியே தேனாக தடவிக்கிட்டு அதை போட்டு பண்டுகை பார்த்துக்கிட்டு அப்படியே நறுக்கி அழகழகாக வச்சுக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு தெரிய மாட்டேன். டிகுன்னு சமைச்சோமா, குடுன்னு ஓடணுமா, இன்னைக்கு எப்படி அமையணும் விதி அமைச்சிருக்கா, அப்படித்தான் குழம்பு இன்னைக்கு போங்க அப்படின்னு ஓடிடுவேன். உப்பு குப்பு குடுப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்த்தே. இன்னும் கொதிச்சு வரட்டும். ஒரு வழியாக குழம்பு ரெடி பண்ணியாச்சுத்தே. எப்படி குழம்பு வந்துருக்குன்னு பார்ப்போம். இந்த புளிக்குழம்பு, இது முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தட்டாம்பயிறு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு நல்லா வந்திருக்கா. இப்படி குழம்பு வச்சாச்சே நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்லா கட்டுப்படி ஆகும். ஆமாம், சுண்டை வச்சு கஞ்சிகளுக்கு ஆத்தா வேலைக்கு போகுது, கட்டட வேலைக்கு. அது சோறே தினமும் சாப்பிட முடியாது. வேகாத வெயிலில் வேலை பார்க்குற அதுக்கு வந்து இது கஞ்சி குடிக்கத்தே அதுக்கு பிடிக்கும். அப்போ என்ன செய்கிறது, இந்த வெஞ்சனத்தை சுட வச்சு கொடுத்தோம்னா, சுண்டை வச்சு இருந்துச்சுட்டா, சுண்டுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெஞ்சனம் பூரமே என்ன வெஞ்சனமாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் கருவாடு உரிக்க போகிறேன். நாளுக்கு இப்படி வேற ஒரு வேலையாக பார்க்குறேன். கேமரா வச்சுக்கிட்டே வேலை பார்க்க முடியாது. இந்த கருவாடை வறுத்து ஆத்தாவுக்கு கருவாடை பீட்ரூட்டு பிடிக்காது ஆத்தாவுக்கு. அதனால் ஆத்தாவுக்கு மட்டும் கருவாடை வறுப்போம். இந்த பீட்ரூட்டை வதக்கி இந்த பீட்ரூட் ரெடியில் இருக்குது. இப்படி தாச்சே நான் சமையல் பண்ணுறது. இதுதான் என் வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டாலும் லைக் பண்ணுங்க. பாவம் முனியமாக சமைச்சிக்கிட்டே நம்மகிட்ட பேசிட்டே இருந்து எப்படியோ லைக்கை போடுங்கட்டே. வைக்கட்டுமா?